காலை வேளையிலே நம்மளுக்கு ஒரு விசேஷத்தை பிரசங்கி அருண்டு பாஸ்டர் ஆர்ஜே ஜெபராஜ் நம்ம மத்தியில் உண்டு. நம்மளுக்கு ஒரு மிக சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் 1989 அவர் வந்து தேவனை தெரிந்து கொண்டார். 1999 ஊழியத்தை ஆரம்பித்தார். 2007 அவர் முழுமையாக ஊழியத்திலும் அவர் பயணிட்டு அநேக இடங்களில் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அவர் செய்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்தியா முழுவதும் தேவன் அவரை உபயோகப்படுத்துகிறார். அநேக கட்டுகள்லேருந்து தேவனை அவர் முக்கியமாக தேவன் விடுவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவர் மத்தியிலும் நம்ம மத்தியில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அவர் கூட அவரோட மகனும் இருக்கிறார், சாம் ஜூடா. அவரோட சேர்ந்து ஊழியத்தை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பிரதர் ஆல்பர்ட்டை நம்ம வரவேற்போம். அவங்களை வில் வெல்கம் பாஸ்டர், ப்ளீஸ் கம். கரங்களை தட்டி அவரை வரவேற்போம் இந்த காலை வேளையிலே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே வரும்போதே நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஒரு அலுவலிய சொல்லுங்களேன். உண்மையாக நான் சொல்கிறது இல்லை. இப்போ அவன் சொன்ன மாதிரி 86ஆம் ஆண்டு நான் இயேசுவை ஜஸ்ட் என்னை பற்றி ஒரு சொல்லிக்கிறேன். 86ஆம் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன்னு கேட்காதீங்க, அவ்வளோ மோசமாக நான் வாழ்ந்தேன். 92ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு கூப்பிட்டேன். நம்ப முடியல. நான் போய் ஊழியம் பண்ண யார் ஆண்டவரே நம்புவா? அப்படி இல்லை, நீ தான் பண்ண விடுவார். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுது. யாரையும் அடினா உடனே அடிப்பேன் நான், அல்வா மாதிரி நமக்கு. ஆனால் பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னா எனக்கு ஆண்டவர் சொன்ன பிரசங்கம் பண்ண தெரியாதவன் தான் எனக்கு வேணும். பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவன் அவன் திறமையில பேசிடுவான். நீ என் சமூகத்தில் விழுந்து கிடப்ப. அதே போல் எனக்கு என் கூட நெருக்கமாக இருக்கவங்களுக்கு தெரியும், கர்த்தர் தெரியும். ஒவ்வொரு பிரசங்கமும் எனக்கு பிரசவ வேதனை தான். ஏன்னா நேற்று கூட என்னோட சன் ராபர்ட் ஜெயராஜ் அவங்க பாஸ்டர் சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கார். அப்போ எங்கேயா வெளியே போயிட்டு வருவான். இல்லை கூப்பிடும்போது நான் சொன்னேன், நாளைக்கு ஊழியம் இருக்குடா, எனக்கு வேண்டாம். அப்போது எனக்கு நாளைக்கு ஊழியம் இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே போகக்கூடாது, சைட் சீங் அதெல்லாம் பண்ணக்கூடாது, தேவ சமூகத்தில் உட்காந்துணும், பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அதாவது சிலர் பிரசங்கத்துக்காக பைபிள் வாசிப்பாங்க. நான் எனக்காகவே நான் வாசிப்பேன். ஹல்லேலூயா. அதிகமாக நம்ம வேதத்தை வாசிக்கணும், நேரம் தேவ சமூகத்தில் செலவிடணும். அதுதான் நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல நான் இங்கே சைட் சீங்கெல்லாம் போகிறதே இல்லை, தேவசத்தில் விழுந்துருவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு போகும்போதும் நான் முதல் முறையாக உங்களை கொண்டு எடுத்து, அதாவது நம்ம குட் ஃப்ரைடேல 7 வசனம் நம்ம இதில் பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வேர்த்து குளறி நோட்ஸ் போயிட்டா போய் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் அப்படி இருக்கிறேன். அது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாதுகாப்பு எனக்கு தெரியுங்கிறதுல நான் இல்லை. அதே போல் அநேகரை விடுவிக்க கர்த்தர் பயன்படுத்தினார். பாம்பேல ஒரு 12 பேர் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. ஒரு ஏஜி சபையில் தான் 12 பேருக்கு பிசாசின் பிடியில் விடுவிக்கணும். அது மாதிரி 100க்கும் மேற்பட்டவரை கர்த்தர் விடுவிக்க பயன்படுத்திட்டு, அது மாதிரி பரிசுத்தாவிகள் அந்த 91 முதல் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவி ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் கர்த்தர் பயன்படுத்தி. இந்த ஆண்டில் கூட ஜனவரி சென்னை பூந்தமல்லி பகுதியில் ஒரு சபையில் 17 பேர், அப்புறம் சென்னை பாம்பேயில் ஒரு சபையில் 22 பேர், அப்புறம் அகமதாபாத்தில் குஜராத் அங்கே ஒரு 60 பேர் ஒரே ஆராதனையில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். தேவனா மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பலவீனம் என்னென்னா, உம்முன்னு இருந்தீங்கன்னா எனக்கு வார்த்தையே வராது. அதனால பிடிக்கல, கொஞ்சம் சிரிக்கக்கூட இல்லை, சிரித்த மாதிரி வைங்க. என்ன கல்லடியோ சொல்லடியோ அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அதுக்கப்புறம் வட இந்தியா குறித்து ஒரு தரிசனம் கொடுத்தாரு. என்னுடைய பாரம், ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம சேஃபாக ஊழியம் பண்ணுறோம். வட இந்தியாவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இந்த பாபா ஸ்பிரிச்சுவல் வாஃபர் இருக்கு, நீ அந்த இடத்துக்கு போகணுன்னாரு. அநேக ஊழியர்கள் வட இந்தியாவில் என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. இங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். இந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். நான் அவங்க பேசினாலும் அவங்க நம்பர் தரேன். ஊழியமே எனக்கு வேண்டான்னு விட்டுருந்தவங்க கூட கர்த்தர் என்னை அவங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் இன்றைக்கி வல்லமையாக ஊழியம் பண்ணுறாங்க. இந்த தேவனை மகிமைப்படட்டும். அது ஆனால் ஒரு ஆசைப்பட்டேன், நான் தமிழராக இருக்கிறேன் ஆண்டவரே, தமிழர் மத்தியில் ஊழியம் பண்ணணும்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கி தான் டிரான்ஸ்லேஷன் இல்லாத ஒரே இது. நான் முழு நேர ஊழியத்துலேருந்து வட இந்தியாவுக்கு வந்த அப்புறம் வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் தமிழில் படி எல்லா இடத்துலையும் பாம்பே போகும்போது கேட்பேன், ஆண்டவரே ஒரு தமிழ் சபை
தமிழ் சபையில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. அவனை வந்து மராத்தியாரங்க மத்தியில் கொண்டு, குஜராத்தில் தமிழ் இல்லை ஒருத்தருக்கும் தமிழ் தெரியாது. டெல்லியிலையும் அதே மாதிரி தான். இப்போ வந்து தமிழ் சபைன்னா ரொம்ப சந்தோஷம். டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் பண்ணுறது. அல்லேலூயாவா. சரி, ஓகே, தேவனாம மகிமைப்படட்டும். ஆனால் முதல்ல கர்த்தர் சொல்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் நமக்கு பிடிக்காத. என்னோட செய்தி அதில் ஆஸ் அ ப்ரொஃபெட் நான் வந்து என் மனசில் ஆவியானவர் போடுற சில காரியங்களை சொல்கிறேன். எனக்கு வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல. யோசனை சொல்கிறேன். அதே மாதிரி 2007 ஃபுல் டைம் வரணும்னு சொன்னார், பிடிக்கலை. வட இந்தியா போன்னு சொன்னார், பிடிக்கலை. ஆனால் எனக்கு பிடிக்காததையும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கர்த்தர் என்னை அழைக்கும் பொழுது பிடிக்கலையோ நான் செய்ய ஆரம்பித்து இப்போ அதை என்னை பிடிக்க வைத்து கொண்டார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், சில காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பிடிக்காது. என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறீங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் சொல்கிறத செய்யுங்க. ஹல்லேலூயா. அது இஷ்டமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறது செய்யுங்க. ஆனால் இப்போ நான் டியூன் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, அது எனக்கு, நான் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தையா இருக்கும்போது ஸ்வீட்டை கொடுத்தா பிடிக்குமா என்ன? அம்மா என்ன வெறுக்கிறாங்க, நான் கேட்டதெல்லாம் தர மாட்டாங்க. ஆனால் கொடுத்தா அதுக்கு வந்து அந்த குழந்தையினுடைய ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி தான் சில வேளையில் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பழகிட்டேன். நம்ம பரம தகப்பன் எப்போதும் நல்லதே செய்வார். ஹல்லேலூயா. சிலரோட கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய செயல்கள் என்னுடைய செயல்கள் அல்ல. சில வேளை நீ கேள்வி கேட்குற, இப்போ அது உனக்கு குழந்தை மாதிரி உனக்கு புரிய முடியாதுமா. ஆனால் ஒரு காலம் வரும், நான் நினச்சது கர்த்தர் தராமல் அவர் எனக்கு நினச்சதை கொடுத்தாரு, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க சொல்கிற காலங்கள் வரும். ஹல்லேலூயா. கையை வைத்து அப்படியே சொல்லிடுறோமா, இயேசுவே. சொல்லுங்கள், இயேசுவே, நான் ஆசைப்பட்டதுக்காக எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாம்ப்பா. சொல்லுங்களேன். போல இருக்கல்ல, சொல்லுங்க, நான் ஆசைப்பட்டதுக்காக எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க ஆசைப்பட்டது எனக்கு கொடுங்க. சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டது எனக்கு போதும்ப்பா. ஒரு ரக்கபரஹா ஷக்கர, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இது சிலரோடு கர்த்தர் இடைபடுகிறார். ஏன் எனக்கு இது கிடைக்கலன்னு சுதந்திராதீங்க. ஒய்லாட் சொல்லாதீங்க, ஹவுலாங் சொல்லாதீங்க, எஸ்லாட் சொல்லுங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒயிலாடு சொல்லாதீங்க, ஹவுலாங் சொல்லாதீங்க, எஸ் லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, எஸ் லார்ட். நல்ல கையை சொல்லுங்க, எஸ் லார்ட். நீங்க என்ன செய்தாலும் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. நீங்க என்ன செய்தாலும் சந்தோஷம். உண்மையா சொல்றீங்களா இல்ல நான் சொல்றதுக்காக ரிப்பீட் பண்றீங்களா? மலரக்கா சக்கர பத்தர பரா. ஓகே, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. சங்கீதங்களின் புத்தகம் 115 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்துன்னு பேசலாம்ல, ஏன்னா நார்த்துக்கு வரும்போது அவங்க தமிழில் சொல்லுவோம். இப்போ சம்டைம்ஸ் நாம் சிலருக்கு ஃபோன் பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்களேன், என்ன முகம் ஒன்றும் நல்லா வச்சுடுங்க. நான் அந்த டீச்சிங்கில் போகிறது அது ப்ரொஃபட்டிக் டீச்சிங்காக இருக்கும். நாம் யாருக்காவது ஃபோன் பண்ணால் அவங்க ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணணுவீங்களா, பல மாதங்கள் இருக்கலாம் கழித்து ஃபோன் பண்ண அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சேம் டைலாக், பிரதர் உங்களுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண நினச்சேன், உடனே பண்ணிட்டீங்க. இந்த அனுபவம் யாருக்காவது உண்டா? இல்லையா? நிறைய பேர் இருக்கிறீங்க. தமிழர் எங்கே வந்தாலும் திருந்த மாட்டோம், நம்ம கலாச்சாரத்தை விடவே கூடாது இல்லையா? ஓகே, அப்போ நான் நினைப்பேன், நான் கால் பண்ணோன்னே சொல்கிறீங்களே உங்களை தான் நினச்சேன்னு சொல்லி, நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்க முன்னாடி நீ எனக்கு ஏன் கால் பண்ண? அது சொல்ல முடியாது, சொன்னால் அது நம்ம தொடர்பு துண்டிச்சுட்டு போயிடும், தொடர்புக்கு வெளியே போயிடுவாங்க இல்லையா? அதனால இப்படி நான் நினைத்து கொள்வேன். ஆனால் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். சங்கீதங்களின் புத்தகம் 115:12. யாராவது மைக்கில் வச்சுக்கிறீங்க? எஸ், சரி, போதும். இப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறார். நான் பொதுவாக என்னோட அழைப்பு ஊழியரை உருவாக்குவது அல்ல, ஊழியரை உருவாக்குவது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்னோட செய்தி, நான் அவுட்ரீச் அதிகமாக இயேசு ஏற்றுக்கொள்ளாத மத்தியில் அதிகமாக நான் செய்து திறந்த வெளி கூட்டலாம் நான் விரும்புவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய அழைப்பு ஊழியர்களை உருவாக்குவது, 2ஆம் கட்ட தலைவர்களை எழுப்புவது. நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறோம், 40 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, மந்த்லி ஒன்ஸ். வேறு ரொம்ப தொலைவிலேருந்து கூட அங்கே வர்றாங்க. ஏன்னா அவங்க என்னோட பாரம் விசுவாசிகளோட ஊழியர்களை உருவாக்க வேண்டும், சோர்ந்து போன ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் என்னோட அழைப்பு. போகட்டும். கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு.
என்ன சொல்கிறாரு? நான் வந்து ஒரு டீப்பாக பேசணும் அப்படி தான் நினச்சேன். பைபிள் காலேஜெலாம் இருக்கிறாங்க இல்லையா, வேத கலாசாலையில் இருக்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இன்றைக்கி ரொம்ப டீப்லாம் இல்லை, சாதாரண செய்தி, ரொம்ப பெரிய செய்தி இல்லை. அதுவும் எனக்கு டைம் லிமிட். நான் வந்து 3 மணி நேரம் எனக்கு வேணும். இன்றைக்கி நான் வந்து 1 மணி நேரம் கூட 3/4 மணி நேரத்தை நான் முடிச்சிடுவேன், டைமுக்கு நான் முடிச்சிடுவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறத தான், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைத்திரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை. அட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், எதுக்கோ அடிக்கிறோம்ல. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டு அவங்க முகத்தை பார்த்து கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு. எப்ப பாரு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே, யாருமே இல்லை, என்ன மறந்துட்டாங்க, எல்லாரும் எங்க கூட பிறந்தவங்க வந்து மறந்துட்டாங்க, அப்படிலாம் புலம்புறீங்களே. இன்னொன்று, எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, தீர்க்கதரிசி அழைப்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து நீங்கள் வீட்டில் என்ன பேசுகிறீங்களோ அதை அங்கே சொல்லணும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லிடுறது, உன் பள்ளியர் ராஜாட்ட சொன்னாங்க, நீ பெட்ரூமில் என்ன பேசுகிறியோ அதை இவர் சொல்லணும்னு சொல்லி. நீங்கள் என்ன ஸ்லாங்கில் பேசுகிறீங்க, என்ன வேர்டு பேசுகிறீங்க, அது கொண்டு சம்டைம்ஸ் வந்துடும். நான் ஊழியத்தை முடிச்சுட்டு போயிடுவேன். பிரச்சனையாக இருக்குன்னா பாஸ்டர் இருக்குது, எங்களை குறித்து சொல்லிட்டு வந்தீங்களா ஐயா அப்படின்வாங்க. உண்மையாக நடந்துட்டு நிறைய இடத்துல வந்துருக்கு. அதனால நான் இன்னும் பேசலை. ஆனால் உனக்கு காட் நோஸ் எவ்ரிதிங். வின்சென்ட் பால் பாஸ்டருக்காக நான் டெய்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் தான் என்ன இந்த சபை கொண்டு வந்தது. நான் அவங்ககிட்ட பாஸ்டர்கிட்ட கேட்கல, யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ. நீங்கள் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணுமா, அமெரிக்காவில் வேலை வேணும்னு கேட்காதீங்க, அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு அங்கே ஒரு வேலை தருவார். வெளிநாட்டுக்கு ஊழியத்து போகணுமா, அந்த நாட்டுக்காக நீங்கள் ஜெபிங்கள், ஆசீர்வதி ஜெபம் கொண்டு போவார். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். கல்ல பத்திர மரம், எனக்கு பிரச்சனையாக தான், டைம் தான் உட்காரா, கரெக்டாக முடிச்சிடுவேன். நான் ஒரே ஒரு முகத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா வைங்கன்னு, எனக்கு அதுதான் பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறேன், என் திறமையில தான் பண்ணல, கொஞ்சம் முகத்தை நல்லா வச்சிங்கன்னா அப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கலாம் முடிச்ச அப்புறம். ஓகே, கலரா பாஷிக்கரா. அப்போ யாரெல்லாம் கர்த்தர் என்ன மறந்துட்டான்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் நாங்கள் கேட்டு சொல்கிறது இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ. நிறைய டைமில் என் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூலில் வந்து பிட் அடிக்கிறது இல்லை, நமக்கு பிடிச்ச வாத்தியார் பக்கத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, டே ஆப்ஷன் ஏ போடுறா, பி போடுறா, சி போடுறா, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் சொல்ல நிறைய பேர் அதை நினைக்கிறீங்க, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு. ஏன்னா ரொம்ப நாளாக நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பதில் கொடுக்கலையே. இஷ்டம் போல வாழ்றாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நான் வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை விட்டு விலகிட்டாரு. இப்படிலாம் நினைக்கிறீங்க சிலர் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை. அப்படி இந்த இன்னொரு பகுதி விடுங்க, ஏசாயாவில் மிகிற காஷிக்க ரபாலா 49 49 14 நான் வாசிக்கிறேன். சியோன், சியோன் யார் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்திலே, அது எருசலேம் பட்டணத்திலே தேவாலயம் இருக்கிற இடம் சியோன்கிற மலை, சியோன் மலை, தாவீது அரண்மனை அங்கே போய் இருக்குது. அந்த சியோன் என்ன, நீங்களும் நானும் தான் தேவ பிள்ளைகள். அவங்க என்ன சொல்றாங்களா, யாரா வாசிங்களேன், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. இந்த நிலையில சிலர் வந்திருக்கிறீங்க. என்ன ஆண்டவர் மறந்துட்டாரு, அவனுக்கெல்லாம் அற்புதம் பண்றாரு, எனக்கு பண்ணல, அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளை நல்லா இருக்கலன்னு சொல்லி புலம்பலோட அங்கலாய்ப்போட சிலர் இருக்கிறீங்களா? அடுத்த வசனம் சொல்லுத வாசிங்களேன். சரி சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. நீங்க சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆராதனைக்கு கூப்பிடுறீங்க, குழந்தை எழும்பல, லீவு, நல்லா தூங்கிடுச்சு, சரி நீ வீட்டிலே இருன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்கள் சர்வெண்ட்டை விட்டுட்டு வந்துட்டீங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்கள் ஆள் மட்டும்தான் இங்கே வரும், உங்கள் ஆவி எங்கே இருக்கும்? ஐயோ பிள்ளையோ வீட்டில் விட்டுட்டு வந்தேன், அந்த சேர்வன் ஒழுங்காக பார்க்குதோ பார்க்கலையோ, என் பிள்ளை கேஸை திறந்து அடுப்பில் கை வச்சிடக்கூடாது, வாஷிங் மிஷினில் கை வச்சிடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் ஏதாவது பண்ணிடக்கூடாது. அடிக்குமா அடிக்காதா? ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய சின்ன குழந்தைய மறப்பாளா? அவ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு பாருங்க, அநேகர் பெத்த பிள்ளை குப்பை தொட்டியில் போடுறாங்க, பெத்த பிள்ளை கொலை பண்றாங்க, நிறைய வரும் அந்த கள்ளக்காதல், அதனால குழந்தை கொள்றாங்க. தாய் மறந்தாலும்
எப்படி பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்க மறக்கலையோ, நல்ல தகப்பன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டாருமா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து என்ன சொல்றோம்? என்னமோ நாம தான் நம்ம புள்ள மேல பாசத்தை இந்த கரும்பு சாறு புனிகிற மாதிரி புளிஞ்சிக்கிற மாதிரியும், ஆண்டவர் நம்ம மேல அன்பா இல்லாத மாதிரியும், ஆண்டவர் என்ன கைவிட்டாரு, என்னை மறந்துட்டாரு. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. நான் தைரியமா சொல்லுவேன், 86 ஆண்டு முதல் வரேன், இன்னும் ஐ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். அவருடைய ஹார்ட் பீட் எதுக்கு துடிக்குது அதை நான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வீட்டை ஒருத்தர் பார்த்தாலே அவங்க தேவனோடு எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க. வெளியே வந்து ஷோ இருக்கும், ஆனால் உள்ள மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். ஓகே, அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் தேவனோடு எப்படி. அதே போல நம்முடைய சில செயல்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்து தெரியுமா? இந்த குழந்தை பெற்றோர் புரிஞ்சுக்காது, அது ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் எங்க அம்மா இது எனக்கு தரல அப்படின்னு இந்த குழந்தை புலம்புற மாதிரி பல வருஷம் தேவ பிள்ளைகளா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஞானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று ஊழியம் கூட பண்றோம். ஆனா ஆண்டவரை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கும்ல. இதெல்லாம் ஆண்டவரை உண்மையா சொல்றேன் வேதனைப்படுத்துதுமா. தயவுசெய்து சொல்லாதுங்க. தொடர்ந்து வாசிங்க பிரதர். உள்ளங்கையில், அதாவது கொஞ்சம் நான் இந்த வாலிபர் லெவலுக்கு இறங்கி பேசுகிறேன்னே. ஏன்னா வாலிபர் எனக்கு பாரம் உண்டு, வாலிபர் மத்தியில் ஊழியம் பண்ணுறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோமே, ஆஃபீஸில் ஒரு இதெல்லாம் பேசக்கூடாதா? தமிழ் கலாச்சாரம் பேசக்கூடாது. காலேஜில் இருக்கிறோம், அல்லது ஸ்கூலில் இருக்கிறாங்க, அல்லது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 9 to 5 அந்த மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு போனப்பறம் அவளை பார்க்காம எனக்கு தூக்கமே வராதுன்னுவான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ மொபைல், அது என்னது மாதிரி ஸ்டேட்டஸா என்னமோ சொல்லுவாங்களே, என்னது என்னது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நிறைய தெரியாது. என் பிள்ளைங்க தான் எனக்கு என் ஃபேஸ்புக் ஐடியும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அதை வச்சுட்டு இந்த மூஞ்ச பார்க்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லுவான் இல்லையா? அதே மாதிரி அதாவது உள்ளங்கையில் வரைந்து இருக்கு தமிழில். இது பெயிண்ட் கிடையாது, ஐ ஹவ் என்கிரேவ்டு. கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஆலயம். நம்ம இந்த சிஎன்ஏ அந்த மாதிரி ஆலயத்தில் இந்த ஆலயம் இந்த ஆண்டு டெடிகேட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி கல்வெட்டு, அதை வந்து கல்லை உடைச்சதான் எழுத்து போகும். பெயிண்ட் கூட நம்ம ஒயிட் பண்ண போயிடும். அதே மாதிரி கர்த்தர், அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் சொல்லுது, முகத்தை அவர் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்காராம். ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம முகத்தை பார்த்தா நமக்கே பிடிக்கல சம்டைம்ஸ், ஆனா நம்ம முகத்தை கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. பெயிண்ட் பண்ணல, அழகா உங்க உள்ளங்கையை பாருங்களேன். ரேக சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு இப்ப நம்ம ஆலயத்தில் சிரிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. பட் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன். அதே போல 56:7 ஏசாயாவில் சொல்லுகிறது, என்னுடைய ஜெபாலயத்தில் அவர்களை கொண்டு மகிழ பண்ணுவேன். அதை வாசிங்களா, 56:7. மீலா குஷக்கல பக்கத்தினா ஹமத்தரா. ஏசாயா 56:7. யாராவது வாசிக்கணும்? 56:7. எஸ், ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த பர்வம், ஹோலி மவுண்டன், இது எருசலேம் தேவாலயம் இருந்த இடம், சாலமன் டெம்பிள் இருந்த இடம். வாசிங்க. கொண்டு வந்து, அப்ப கர்த்தர் உங்களை இன்னைக்கு எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? இங்க வந்து அழுகுறக்கா? 1000 பிரச்சனை 6 நாளா அழுதுகிட்டு இருக்கீங்க, இங்க வந்து அழணுமா? இங்க நீங்க மகிழ்ச்சியாருங்க. ஹல்லேலூயா. ஆனா இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள் இந்த லார்ட் ரிஜைட்ஸ் இன் தி லார்ட், ஹி வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். சரி போட்டு மீரக்கா, நல்ல சந்தோஷமா இருக்குங்க. மீரக்கா ஷிக்கர பத்துன மரகத்தன. அப்போ உங்களை கர்த்தர் உள்ளங்கையில வரைஞ்சிருக்காரு. அவர் கையை, இப்போ ஃபிசிக்கலாக நம்ம அதை லிட்டரலாக நம்ம பார்க்க வேணாம். அப்போ கர்த்தர் கையை பார்த்தா என்ன தெரியும்? உங்க முகம் தெரியும், உங்க முகம் தெரியும், உங்க முகம் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ உங்களை மறக்க கூடாதுன்னு சொல்லி கையில வரைஞ்சிருக்கிறவரை பார்த்து, ஏதோ ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லை அல்லது டிலே ஆகுது, உடனே நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றோம்? என்னை மறந்துட்டீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டீங்க, என்னை விலகிட்டீங்க சொல்றோம்ல. சைலண்ட் ஆயிட்டீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்கள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிய பகுதி இருக்கிற. ஏசாயா 41:10-13 பாருங்க. அதுல சொல்லுது, என் நீதியின் வலது கரத்தினால்
உங்களை தாங்குற கர்த்தரை பார்த்து என்னை மறந்துட்டீங்களு சொல்றீங்களா? அது நியாயமா? சொல்லுங்களேன். உங்களை தாங்குறாரு. அப்புறம் ஒரு 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஹலோ, எல்லாரும் சகோதரி கைவிட்டாரு, அதாவது கையை பிடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு கேள்வி, அவர் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, கையை விட்டுட்டாரா? பின்னாடி சொல்லுங்க. அவரை பார்த்து கையை விட்டுட்டீங்கன்னு சொல்றீங்களா? இது நியாயமா? இது நியாயமா? அநியாயமே. அப்ப என்ன கைவிட்டுட்டாரு சொல்றது நியாயமா அநியாயமா? பக்கத்துல சொல்லுங்களேன். கைவிட்டாரான்னு சொல்லாதுங்க, இது பெரிய அநியாயமா? ஹல்லேலூயா. ஓகே, என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் பயந்துட்டு, நீங்க வொர்ஷிப்ல ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, பயப்படாதையா. பொதுவா நான் பல மணி நேரம் ஜெபத்தோட தேர்ந்தெடுக்கிறது. அதில் அந்த ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் பிளான் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது, என்ன பாட்டு பாட போகிறாங்க தெரியாது. ஆனால் அவங்க பாடின பாடல்கள் அதுக்கு ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தேன். ஏன்னா ஜெபத்தோடு இருக்கிறது. அந்த வானத்தின் வாசல் அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? சொன்னதை செய்மளவும். எஸ். எனக்கு என்னுடைய துவக்க காலத்தில் ஒரு சந்தேகம், ஆண்டவரே நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, சொன்னதை செய்மளவும், அப்ப சொன்னதெல்லாம் செய்துட்டா என்ன கைவிட்டுருவீங்களா ஆண்டவரே? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? இப்போ எனக்கு 60 தாண்டி, எத்தனை வயசுன்னு கேட்கக்கூடாது, 60 தாண்டிடுச்சு. ஒரு நிறைய இலக்கு வச்சிருக்கிறான்னு வைங்க. இப்போ எனக்கு இன்னும் நிறைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறலை. அந்த நிறைய கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிருக்கு. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் 92ல் நிறைய கொடுத்தாரு ஆண்டவர். அதில் நிறைவேறிக்கணும், நிறைவேறாமலே இருக்குது. அப்போது அது எல்லாம் நிறைவேற்றி முடித்த வரைக்கும், இப்போ எனக்கு 90 வயசு வரை வச்சுருக்காருங்களே, 90 வயசில் அல்லது 89 முடிகிற டைமில் 11ஆம் மாதத்தில் எல்லாம் எனக்கு கொடுத்த இலக்குகள் என்னென்ன வச்சுருக்காரோ, எங்கெங்கே போகணுன்னு வச்சுருக்காரோ, என்னென்ன செய்யணும், எத்தனை ஊழியர்களை உருவாக்கணும், அதெல்லாம் வச்சுருக்காரோ, எல்லா இலக்கையும் எட்டின உடனே என்ன சொல்ல தெரியுமா? மகனே கதம் வந்துரு, டேக் ஆஃப். அதனால அவசரம் ஒன்றும் நெகட்டிவாக நினைக்காதீங்கன்னு. உங்களுக்கு நிறைய ஆண்டவர் வார்த்தை வச்சிருக்காருல, வாக்கு, அது எல்லாம் நிறைவேறும் வரை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. என்ன நிறைய வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கரபா கஷிக்க ரபா ரொக்கனத்திரா ஓரா. சில நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாரு, தலகுனிய பண்ணிட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போயிட்டேன், எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டேன், ஆண்டவர் என்னை கண்டுக்கலையே அப்படிங்கிறீங்களா? ஒன்று தெரியுமா, எனக்கு கர்த்தர் 7 ஆண்டு கழிச்சு 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. அது ஒரு பெரிய, இப்போ சொல்றதுக்கு டைம் இல்லை. ஐயோ, இப்போதான் உள்ளே போகிறேன், டைம் ஆச்சு. அதாவது முதல்ல நான் ஆண்டு விட்டு அதான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆண்டவரே பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்க. ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் பிரசங்கில அதிக பிரசங்கிங்கிறாங்க. ஏன்னா சிலருக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஸ்டாப்பிங் ப்ராப்ளம். டைம் ஆச்சு. ஓகே, நான் கரெக்டாக முடிச்சிடுவேன். ஓகே, 7 ஆண்டுகள் கழிச்சு 2 பிள்ளைங்களே சார். ஆனால் காலேஜ் போகிற வரைக்கும் என் பையன் கூட சொன்னாப்புல, வஞ்சகம் இல்லாமல் அடி வாங்குவோன்னு. கல்லூரி போகிற வரைக்கும், ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அடி தான், 2 அந்த மாதிரி தான் அடித்து வளர்த்தோம். ஆனால் சின்ன வயசில், அதாவது என்னென்ன, பொய் சொல்கிறது பிடிக்காது எனக்கு, எப்போவுமே பிடிக்காது. பிள்ளைங்க அதிகமாக அடி வாங்குறது பொய் சொல்கிறது. ஏதாவது பொய் சொன்னாங்கன்னு அடிப்பேன். பரவாயில்ல, நீ தப்பு பண்ணி ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, பொய் சொல்லி நீ ஜெயிச்ச மாதிரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். அப்போ நான் பகுதி நேரமாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட கடைக்கு போனோம். போயிட்டு வந்த உடனே அடி வாங்கின பிள்ளைக்கு உடம்பு வலிச்சிரும். ஆனால் அடித்த அப்பாவுக்கு கை வலிக்குமா வலிக்காதா? ராத்திரி வலிக்காதா? ராத்திரி வரைக்கும் வலிக்கும். அவங்களுக்கு சரீரம் மட்டும் வலிக்கும், நமக்கு அடித்த கையும் வலிக்கும். நம்ம எதையும் அதோட வலிக்குமா இல்லையா? வீட்டுக்கு வரும்போது ஐயோ என் பிள்ளைய அடிச்சேன்னு சொல்லி, எங்கள் ஊரில் அந்த பரோட்டா ஃபேமஸ், எங்கள் ஏரியாவில் பொரிச்ச பரோட்டா, நம்ம மாதிரி சப்பாத்தி பரோட்டாவில் பொரிச்ச பரோட்டா, அதை வாங்கி கொண்டு கொடுப்பேன். ஏன்னா ஜூடா உட்காந்து அவர் சொல்லுவார், காலையில் எங்கள் அப்பா அடிக்கும் போது நினைச்சேன், என்னடா அடித்தேன், சாயந்தரம் வரும்போது பரோட்டாவோட வருவீங்கன்னு. ஒரு வசனம் வாசிங்களேன், எரேமியா 31:20. கிக்கலக்கா ஷிக்கலக்கா துனா இருந்தார். எரேமியா 31:20 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ராயிம் இவனுக்கு அருமையான குமாரன்னு ஏன் ஆண்டவர் அடிச்சீங்க? அடுத்தது சும்மா குமாரன் சொல்லியிருக்கான்ல, என் புள்ள எனக்கு அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. அப்புறம் யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. ஒரு தாய் அல்ல தகப்பன் பிள்ளை அடிச்சுட்டு எவ்வளவு வேதனைப்படுவீங்களோ அதே மாதிரி என் பிள்ளைக்கு விரோதமா பேசிட்டேன், அவன் அந்த வழியில நடத்திட்டேன், அவன் மறந்துட்டான், நான் மறக்கல, நினைத்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் யார் உள்ள கொதிக்குது? தேவ பிள்ளைகளே தெரிஞ்சுக்கிடுங்க, நேசிக்கிற உங்க பிள்ளை தப்பு பண்ணுனா கண்டிச்சு அவங்க மறந்துடுவாங்க, ஆனா நீங்க மறக்க மாட்டீங்க, எதையும் துடிக்கும். அதே மாதிரிதான் கர்த்தர் சில வேளையில நம்முடைய நலனுக்காகவே சில காரியங்களை அனுமதிக்கிறார், சிக்ஷிக்கிறார். நாம மறந்துடுவோம், ஆனா அவர் மறக்க மாட்டாரு. ஐயோ என் பிள்ளைய கண்டிச்சனே, சிக்ஷிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் உள்ள கொதிக்குது. வாசிங்க ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் என்ன மறந்து சொல்லுங்க, உங்க நலனுக்காகவே சில பாதையில் உங்களை நடத்துகிறார், உங்கள் நன்மைக்காகவே சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில தாமதிக்க பண்ணுகிறார். அதனால மறந்துட்டாருன்னு இல்லை, விலகிட்டாருன்னு இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு தள்ளி விட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிறதுனால தான், உங்களுக்கு நன்மையானதை தரும், இதை விட சிறந்ததை தருவதற்காக சில காரியங்களை தாமதிக்கிறார். அல்லது அந்த காரியத்தினால நமக்கு நன்மை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். ஆனாலும் நீங்க வேதனைப்படுறதை விட அவர் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. 115:12 சங்கீதம் வாங்க. மறுபடி அந்த தொகுது. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர் உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம், ஃபோன் பண்ணோம். சரி ஊழியக்காரர்லாம் நம்ம முழு நேரம் ஊழியக்காரரு, ஒரு பிலீவர் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறோம், அவர் நினச்சிக்கிட்டே இருக்காருன்னா அவர் 1000 ரூபாய்க்கு செக் அனுப்புவாரா? ஒன்றும் பண்ண மாட்டார். நான் பணத்துக்கு முன்னால் போகிற ஆள் கிடையாது, கர்த்தர் அறிவார், எனக்கு குடும்பத்திலாம் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் பணம் கேட்டதே இல்லை, ஆண்டவர் அறிவார், என் தேவையை சந்திக்க தேவசம் தைரியமாக சொல்கிறேன். அப்போது இது நாம் மனுஷன் என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு தேவையில் இருப்போம், இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அல்லது நம்மளை தேடி வந்தவங்களை ஏதாவது அற்புதம் பண்ணுவானா? ஒன்றும் கிடையாது. நம்ம கணக்கில் வடையும் டீயும் குடிச்சிட்டு போயிடுவாங்க சார். ஆனால் கர்த்தர் வந்து நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா போகிறவர் இல்லைம்மா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் நினைத்திருக்கிறாரோ அவரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்னாகுமோ 24:1 ஒரு பிலேயாம் தெரியும், அவன் விழுந்து போன ஒரு ஊழியக்காரன் தான். பில்லிசீனை பண்ணன்னு சொல்லி அங்கே பீடம் எல்லாம் பண்ணுனா, ஒன்றும் பலிக்கலை. கடைசியில் அவன் கண்டுபிடிச்சான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேனுது. ஒன்று சொல்லட்டா, தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிப்பதான் என் கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதின் கர்த்தர், உங்களை ஆசீர்வாத கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாத குறைவோடு இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லை, நீங்க பற்றாக்குறையில் இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் இதை நம்ப மாட்டேன். இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசினீங்க, இப்போ தான் ட்ராக் மாறிட்டு அப்படிங்கிறீங்களா? தேவனால ஒரு காரியம் முடியாது. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கம்மா? வாசிங்களா இருக்கல்ல பக்காஷக்கல்ல தினம். என்னாகமம் 23:19. நான் எதையுமே வேத ஆதாரம் இல்லாமல் சொல்லுவதில்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு இப்ப சொல்லுங்க, தேவனால் கூட காரியம் ஒரே ஒன்று உண்டு. என்னது? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நான் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கர்த்தர் எப்படி தெரியுமா? அவர் சொன்னதை செய்வார், செய்வதை செய்வார். ஹல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனம் மாற. அப்போ மனுபுத்திரன் கண்டிப்பாக மனம் மாறுவான். அதானே நம்ம எதில் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? பொய் சொல்றது ஸ்பெஷலிஸ்ட். வாயில வந்ததெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைம்மா, அவர் என்ன செய்ய போறாரோ அதை மட்டும் சொல்லுவார், எதை சொன்னாரோ அதெல்லாம் செய்வார். ஆனால் அந்த காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் அதுதான் உண்டு. கர்த்தர் ஒரு வேளை உங்களுக்கு முன் குறிச்சிருக்காரு, அந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது வரைக்கும் காத்திருங்க, பொறுமையாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தாலும் பயப்படுவீங்க?
பயப்படுவீங்களா? ஜெபத்தில் லேட்டாக வந்தால் பயப்படுவீங்களா? ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டேன், டைம் இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நீங்கள் வீட்டில் டெவலப் பண்ணிவிடுங்க, ஓகேயா? அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸாடஸ் யாத்திரையாகமும் 2வது அதிகாரம் கடைசியில் ஒரு 3 வசனங்கள். நீங்கள் பைபிளை பார்க்க நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்ம நினைத்துக்கிற அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு ரிலேட்டடாக நான் ஒரு 3 இது எடுத்துருந்தேன். நான் சொல்கிறேன், வீட்டில் போய் நீங்கள் பண்ணுங்கள். நான் அதை சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த வசனம் அப்படி முடியும். கர்த்தர் அவர்களை நினைத்திருந்தார். எந்த சூழல் தெரியுமா? அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டிருந்தார்கள். அதை நீங்கள் துவக்கத்திலிருந்து வாசிங்கன்னா தெரியும். அந்த பார்வோன், யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்தான். பார்வோன் மேலே மேலே இவங்களை சுமத்தி கொண்டிருந்தான். சுமை சூக்கிற வேலையிலே மேலே மேலே அழுத்திக்கிட்டே இருந்தான். அதாவது நீங்கள் 50 கிலோ சுமக்க முடியும், 100 கிலோவை மேலே தூக்கி வச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான், நிற்க முடியும். அதே மாதிரி மேலும் மேலும் சுமை கொடுமையாக வேலை வாங்கினா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுது, தங்கள் ஜீவனையும் கசப்பாக்குனார்கள். அதே போல் சிலர், நான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தனால சொல்கிறேன், சிலர் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறீங்க. ஐயா எனக்கு ஒரு கடன் இருக்குதுயா, அதனால அதை அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியல, நான் என் பிள்ளைங்களை கடன்லே தான் விட்டுட்டு போயிடுவேனா? இப்படி சிலர் அங்கலாய்ப்பு. எனக்கு வியாதி இருக்குது, குணமாகாத ஒரு வியாதி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் தான் வாழ்வீங்க. அப்போ ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக நான் சந்தோஷமா இருக்க முடியாதா? பலவீனத்தின் மத்தியில், வியாதி மத்தியில் தான் இருக்கணுமா? சின்ன வயசுல இருந்து கண்ணீரா இருக்க, நான் எதை செய்தாலும் தோல்வி, எனக்கு என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேனா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டேனா? இப்படி மேலே 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 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அதில் அந்த கடைசி 3 வருஷத்தில் சொல்லுது, அவர்கள் முறையிட்டு அப்படியே தமிழ் பைபிள் தே கிரைட் அவுட், அழுதுகிட்டு இருந்தாங்க. ஐயா ஜெபம் பண்ண தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் வரல, ஐயா அழுக வருது, கண்ணீர் வருது. பைபிள் வாசிக்க உட்காந்தா பைபிள் வாசிக்க பிடிக்கல. ஆராதனையில் வரும்போது ஏதோ மற்றவங்க சந்தோஷமா நான் கை தட்டுறேன், ஆனால் எனக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை. 4 பேருக்கு முன்னால சிரிக்கிறேன், ஆனால் தனியாக நான் அழுறேன். தாவீது சொன்ன மாதிரி படுக்கையில் என் கண்ணீரை நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். மாத்திரமல்ல, பெருமூச்சு, groaning in the spirit. பெருமூச்சுலாம் எப்படின்னு தெரியும், நம்ம ஊரில் பாட்டி மார்ட்ட கேளுங்க, அப்படி ஒரு கப்புன்னுட்டு இழுப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பெருமூச்சு இருக்கியா? ஜோமண்ண வந்து அழுக வருது, பெருமூச்சு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் இருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். இந்த கண்ணீரும் அந்த புலம்பலும் இந்த குரோனியும் தேவ சமூகத்தை எட்டியது. கர்த்தர் அவர்களை நினைத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நீ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மகளே, இவைகள் எல்லாம் என் சமூகத்தை எட்டியது, நான் உன்னை நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த சாப்டர்ல வாசிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவர்களை விடுவிக்க ஒரு விடுதலை வீரன் ஒரு மோசஸை அனுப்பினார். அடுத்த அதிகாரத்தை சொல்லுது, உங்களை எகிப்திலிருந்து நீக்கி, இந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி, வியாதியிலிருந்து நீக்கி, கடன் பிரச்சனை நீக்கி, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்து. ஹல்லேலூயா. அப்படி இந்த கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கடன் நெருக்கத்தை நீக்கி ஒரு பெருக்கத்தை தருவார். ஹல்லேலூயா. கண்ணீரை நீக்கி களிப்பை தருவார், பலவீனத்தை நீக்கி பலத்தை தருவார். ஹல்லேலூயா. அவங்க பாஸ்டர் பாடும்போது கூட சொன்னாங்கல்ல, நீ ஆசீர்வதிக்கும் சேனல். எனக்கே ஆசீர்வாதம் இல்லையே. உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு சேனலாக விளங்குவாய். அந்த ஸ்டான்ஸா என்ன பண்ணீங்க? அது பாடுறதுக்கு டைம் இல்லை. ஆசீர்வாத வாய்க்கால் என்ன தெரியும்ல, ஒரு வாய்க்கால் கட்டி இருக்குது, அதுல தண்ணி வரும். யாருக்கு ஆசீர்வாதம்? வாய்க்காலுக்கு இல்லை, பிறருக்கு. இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதம், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், எனக்கே ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? பிறரை ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவை நிறைவாக்குவார். நான் ஏன் வாழ்றேன்னு சொல்றீங்களா? நீங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும், உங்களுக்காக இல்ல, அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, ஆசீர்வாத சேனலாக மாறுவீர்கள். உங்களிலிருந்து ஆசீர்வாதம் பாய்ந்து வரும், பிறருக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 1, இப்போ அது பார்க்க டைமில் நீங்கள் அது நோட் பண்ணி வீட்டில் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா, எல்கானாவுக்கு 2 மனைவிகள், பெனின்னா, அன்னாள். பெனின்னாவுக்கு அநேக குழந்தைகள் இருந்திருக்கும், ஆனால் அண்ணாவுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாமல் எவ்வளவு நிந்தை வரும்னு நான் லிட்டரலாக அனுபவிச்சேன். 7 வருஷம் குழந்தை இல்லை. அதில் பாருங்க, அவள் சக்களத்தை அவளை மனமுடிவாக்குவாள்.
எப்பொழுதும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைல குத்தி குத்தி காட்டுவீங்க. இன்னைக்கு இந்த திருமணம் ஆகலையா, இங்கே நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டோம். உடனே கேட்பாங்க, ஏக்கா அவங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னுவாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் புள்ள இல்லையான்னுவாங்க. என்னுடைய மனைவியுடைய தாயார், அவங்க டீச்சர், இப்போ ரிட்டையர்ட் டீச்சராக இருக்கிறாங்க. அந்த மாதம் ஒரு மீட்டிங் அவங்களுக்கு டீச்சர்ஸ் நடக்கும். ஒவ்வொரு மாத கூடுகை போகும்போதும் குறிப்பிட்ட சகோதரி வந்து, அவங்களும் டீச்சர் தான், வந்து டீச்சர் உங்கள் மகளுக்கு புள்ள இல்லையான்னுவாங்க. எங்கள் மாமியார் தலை குனிஞ்சிட்டே வருவாங்க. அடுத்த மாதம் சேம் டைலாக். இன்னும் 1 மாதத்துலேயே கன்சீவாகி பிள்ளை பத்திர போகிறோம், எம்மா கொஞ்சம் பொறுத்து இருந்தானம்மா. மாதம் தோறும் கேட்பாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, அவங்க கணவர் மரித்து விட்டார். 3ஆம் நாளில் ப்ரேயர் மீட்டிங் எங்கள் மாமியார் போயிருக்கிறாங்க. கரெக்டாக அந்தம்மா அங்கேருந்து ஐயோ வீட்டுக்காரு போயிட்டாரே இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தது. எங்கள் மாமியாரை பார்த்த உடனே அவங்க கண்ணீர் கழிப்பாக மாறியது. எதுக்கு? டீச்சர் எம்மா உங்க புருஷன் செத்துருக்காரு, அழுதுகிட்டு இருக்கிறீங்களம்மா, அதுக்குள்ள போன மாசம் தானம்மா மீட்டிங்ல கேட்டீங்க. இப்படிலாம் வேதனை அன்னாள் எப்படி அனுபவிச்சிருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுலயும் பாருங்க, ஆலயத்துக்கு போகும்போது அழுதுகிட்டு இருப்பாங்களாம். ஆலயத்தில் கூட நம்மள வேதனை. சந்தோஷம் 6 நாள் பிரச்சனை இருக்குது, இன்னும் 1 நாளாவது சந்தோஷமா இருந்தா இங்கேயும் ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வரும் இல்லையா? இப்படிப்பட்ட நிந்தரையில் இருப்பாங்க. அப்புறம் 18-19 அதில் நீங்கள் பின்னாடி வாசி பாருங்க. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். நிந்தையில குழந்தையிலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நிந்தையில அவமானத்தில் வளர்ந்த அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார், ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன போதிக்கப்பட்டோம்? கண்ணீரை கேட்டு ஆண்டவர், அன்னாள் கண்ணீரை கேட்டு குழந்தை இல்லை. அந்த வசனம் சொல்லுது, அதுக்கு முந்தின வசனம் 18 வரும், அன்னாள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஐயா, அது வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு அழுதுகிட்டு இருந்தா கர்த்தர் நினைக்கல. அதுக்கப்புறம் தேவ சமுதிரத்தில் இதயத்தெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன், இனிமே நான் அழமாட்டேன்னு முடிவெடுத்தாங்க. உடனே கர்த்தர் நினைத்தருளினார், சாமுவேலை கொடுத்தார். அப்ப கர்த்தர் உங்களை நினைக்கதான் ஆகணும்னா நீங்க அழுதுகிட்டே இருக்கணுமா, ஆனந்தமா இருக்கணுமா? அப்ப ஏன் அற்புதம் நடக்கல? எப்ப பாரு அழுமூஞ்சி, அழுது அழுது அழுது. என்ன வசனாதார் கிட்ட 37:4 சங்கீதம் சொல்லுது, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், ஹி வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசைர்ஸ் ஆஃப் காட். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். டிவியில் அந்த காமெடி பார்க்கும்போது இல்லை, சிலர் பார்க்குறாங்க போல இருக்கு. மாட்டிக்கிட்டீங்களா? இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், நான் டிவியே பார்ப்பதில்லை. என் மொபைலில் சில நியூஸ் வரும், அது மட்டும் நான் பார்க்குறது, வேறு எதுவுமே நான் டிவி பார்க்கல. ஏன்னா டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒன்று டண்டனக்கன்னு ஆடுது. ஐயோ உடனே ஆஃப் பண்ணு, மறுபடியும் இந்த சினிமா வருதுன்னு வருது. இப்போ அதுக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா. சரி போகட்டும். ருக்கல ரபா கஷிக்கல துனுகந்த ரகத்தன கத்த ரகத்தனா ஓஷிக்கரா. அப்போ அன்னாள் துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாள். அன்னாளை ஆசீர்வதித்த தேவன், நினைத்தரே ஆசீர்வதித்த தேவன் உங்களை நினைத்திருக்கனால் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. எங்களே அப்படிதான் நினைத்தருளினார். நான் சொல்லுவேன், 7 வருஷம் பிள்ளைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தோம். 8வது ஆண்டில் கிட்டியது ரிட்டையராக, ரெட்டை பிள்ளை. ஆமாம், இது சாமுவேல் ஜூடா, எஃப்ரீம் ராஜா, அவர் அங்கே பாஸ்டராக இருக்கார். அண்ணாள் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த நிறைய மேகசினில், தமிழ் மேகசினில், எனக்கு டெல்லி இது எப்படி தெரியாது, கர்த்தர் எங்களை மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் இந்த பத்திரிகையில் சாட்சி எழுத பொருத்தனை பண்ணினாருமாங்க. அம்மா இது என்ன ஆதாரம்? அண்ணாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஜெபம் பண்ண 2 பிள்ளை கொடுத்துருங்க ஆண்டவரே, 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்கட்டும், ஆனால் 2 பேரும் ஊழியம் பண்ணணும். இன்னைக்கு 2 பேரும் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு மாத்திரம், எங்களுக்கு குழந்தையும் ஏங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு அரையேறு ஆசிரமம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த எக்ஸாடஸ் 2nd சாப்டர்ல அவங்க சிறையிருப்பை மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற வில்டர்னஸ்லேருந்து வாக்குத்த தேசம் கொண்டு போன தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், பிராமிஸ் லேண்டுகளை கொண்டு போவார். பொய் சொல்ல ஒரு மனுஷன்ல மனுபுத்திரனால வாயினால் சொன்னதை கரத்தில் செய்து நிச்சயமா முடிப்பார். இதில் பார்த்தோம், அந்நாள் வந்து குழந்தை இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஏக்கத்தில் இருக்கிறீங்க? திருமணம் ஆகலைன்னு ஏங்குறீங்களா? குழந்தை இல்லைன்னு ஏங்குறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த நிந்தையை நீக்கு கர்த்தர் நடத்துவார். அதே மாதிரி ஆதியாகமம் 8வது அதிகாரம், எனக்கு டைம் இல்லை, உலகம் ஃபுல்லா வெள்ளத்தால் சூழ்ந்திருந்தது. நோவா எல்லாம் மூழ்கி போச்சு. அந்த நிலையில நீங்க என்ன இருக்கலாம்? ஐயா நான் தொழில் பண்ணேன் போச்சு,
அத்தி மரத்தை நாட்டினோம், ராசி இல்லை, போச்சு. அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் கிலோ 1 லிட்டர் 1000 ரூபான்னு சொல்லி ஆலிவ் இது பண்ணணும், அது துளிர் விடாமல் போச்சுது. அதுக்கப்புறம் விவசாயம் இருக்குது, விவசாயமும் போயிடுச்சு, பயிர் இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ நமக்கு இதுக்கு ராசி இல்லை, ஆடு பண்ணால் ஆடு போச்சு. அதில் பாருங்கள் 6 காரியங்கள் போச்சு. ஆனாலும் ஒன்று போகல, மகிழ்ச்சி போல. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளை அழுகுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் ஒரே ஒரு காரணம் தெரியுமா? மை ஜீசஸ் அலைவ். எல்லாரும் சொல்லுங்க, நான் அழுவதற்கு. சொல்லுங்க போல சொல்லுங்களேன், நான் அழுவதற்கு. ஐயோ முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? முடிச்சிட்டேம்மா. எனக்கு என்னமோ இந்த உம்முன்னு உட்காந்தீங்கன்னா வார்த்தையே வராதும்மா. அது முன்னாடி உட்காந்து முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் அழுவதற்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, என் இயேசு உயிரோடு இருக்கார், என் இயேசு உயிரோடு இருக்கார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயத்துல நாம வாழ்றோம். அவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் நாம ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? என் இயேசு உயிரோடு இருக்கார், என் பிரச்சனை விட இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த 115 முடிப்போம். ரக்கல்ல பரக்கரபா, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் யாரெல்லாம்? இஸ்ரேல் குடும்பத்தாரை. யாக்கோப் என்பது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள பேர், இஸ்ரேல் என்பது ரட்சிக்கப்பட்ட பின்பால் உள்ளது பேர். கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஞானஸ்நான மொழி எடுத்திருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, seek the kingdom of God and his righteousness. முதலாவது நம்ம முதல்ல பணத்துக்கு தேவையில்லை, இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பிசாசு ராஜ்யத்தில் தேவராஜ்யத்துக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், அவருடைய நீதிக்கு நம்ம கடைபிடிக்கும் போது it will follow, it will act to you. வெளியே போன உடனே நிழல் பின்னாடி வரும். உன்னை எனக்கு பிடிக்கல போயிடுன்னு சொன்ன உன்னை டாட்டா பை பை அப்படின்னு போயிடுமா? நீ எங்கே போனாலும் வருதில்ல. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதிக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்போது யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? இஸ்ரேல் குடும்பத்தார்கள். இஸ்ரேல் மட்டும் ஆசீர்வாரா, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் வின்சென்ட் பால் ஐயா மாத்திரம் இல்லை, அவங்க குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் மாத்திரமல்ல, என் சந்ததி பேர பிள்ளைங்களாம் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு இன்னைக்கு வரைக்கும் இவர் 1000 தலைமுறை இறக்கம் செய்கிறவர். இன்னைக்கு வரைக்கும் யூதர்களை சுற்றி பாருங்க, படா கண்டிஷன்லாம் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. சின்ன தமிழ்நாட்டில் 1/3 தான் இருக்கும் இஸ்ரேல். காரணம் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆரோன் குடும்பம், ஆரோன் முதல் சீஃப் பிரீஸ்ட். ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஊழியக்காரங்கன்னா நீங்கள் நினச்சிருவீங்க நாங்கள் எந்த இதில் இருக்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆன் த ஸ்டேஜ் பயங்கரமாக இருக்கும், ஆஃப் த ஸ்டேஜ் தான் எங்கள் பலவீனங்கள், என்னென்ன போராட்டங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தான் லிட்டரலாக தெரியும். ஸோ ஊழியம் பண்ணுறவர்களை கர்த்தர் கைவிடாம அவர்களை ஆசீர்வாதம், அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 6:10, உங்கள் கிரியையும் நீங்கள் ஊழியம் செய்கிறது நிமித்தம் வருகிற எல்லாவற்றையும் மறந்துவிட என் இயேசு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஊழியம் உனக்கு கவனிங்க, நான் 91 முதல் நான் ஊழியம் பண்ணுறேன். ஆனால் எடுத்த உடனே இப்படி பிரசங்கத்துக்கு வரல. ஒரு தலைவர்கிட்ட வளர்ந்தேன், அவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும், போஸ்டர் ஓட்ட போயிருக்கேன். நான் வசதியான குடும்பம், எங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். வயல்கள் நிறையா உண்டு, நெல்வேலி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, உண்மையே தெரியாது. அப்போ நான் கல்லூரி நாட்களில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் கிடைக்கும், ஒரு வேலை வீட்டில் செய்ய மாட்டேன். குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவேன், அயன் பண்ணி வச்சு என் பீரோவுக்கு வந்துடும், அவ்வளோதான். சாப்பாடுக்கு டைனிங் டேபிளில் உட்காருவேன், வந்துடும். அப்படி இருந்து நான் ஒரு ஊழியத்து நிமித்தம் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், வசதியான குடும்பம், அதெல்லாம் நினைக்கல. சினிமா போஸ்டர் ஒட்டுற மாதிரி நம்ம ஊர் பாணியில் நல்லா ஒரு லுங்கி கட்டிட்டு நாங்கள் சினிமா போஸ்டர் ஒட்டுற மாதிரி இந்த மீட்டிங் உபாசத்தை ஒட்ட போயிருக்கிறேன். போலீஸ் பெர்மிஷனுக்கு நான் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு அலைஞ்சிருக்கிறேன். எங்கள் வயலில் நான் வேலை செய்ததில்லை, ஆனால் மண்ணுட்டி எடுத்து அந்த கிரவுண்டு, சென்னையில் ஒரு கிரவுண்டில் உபாசம் நடக்கும், நான் வளர்ந்த தலைவர், அந்த புல்களெல்லாம் வெட்டி இருக்கிறேன். எல்லா வேலையும் என்னுடைய தலைவருக்கு நான் அயன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் டிக்கெட் எடுக்க போயிருக்கிறேன், துணி அயன் படுத்தினேன், ஷூ பாலிஸு எல்லா வேலையும் செய்திருக்கிறேன். அங்கே பார்த்தாரு, நான் ஸ்டேஜுக்கு வெளியே பண்ணுறதெல்லாம் பார்த்து கர்த்தர் இந்த அளவு உயர்த்தினார். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சா போதும். இது பாஸ்டர் சொல்லலை, என்ன பாஸ்டர் ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேங்கிறாரு. நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். சவுல் மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சு, சாமியல் பிடிச்சி இழுத்துறாரு. அவர் எங்கே போய் விழுந்தாரு? குடோனில் போய் விழுந்தார், பிடிச்சி இழுத்துறாரு. அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது, ஏற்ற வேளையில் கர்த்தர் கொண்டு வருவார். அதனால் கவலைப்படாதீங்க.
நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ இந்த ஸ்டேஜில் மாத்திரமல்ல, பின்னால் ஒளி செய்கிறவங்களுக்கு கர்த்தர் பார்ப்பார். மைக்கு சரியில்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? எனக்கு தொண்டை போயிடும், உங்களுக்கு காது போயிடும். ஏன்னா கத்துன்னு கத்தி எங்களுக்கு போயிடும். சரி, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க, சேர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலன்னு வைங்க, என்ன ஆகும்? அப்போ அதில் சேர்ஸ் க்ளீன் பண்ணுறாங்களே, கீழே க்ளீன் பண்ணுறாங்களே, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கார். நீங்கள் முன்னாடி கத்துறது மாத்திரம் இல்லை, கொயர் மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள். நான் சொன்னல, போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் போயிருக்கிறேன், படிக்காதவன் இந்த சினிமா போஸ்டர் ஓட்டுற மாதிரி நான் லுங்கி கட்டிட்டு போயிருக்கிறேன். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் இங்கே கொண்டு வந்தார், அநேருக்கு ஆசீர்வதித்தார். அதனால ஆண்டவர் நீங்கள் சின்ன காரியம் பண்ணாலும் மனுஷன் மறப்பான், கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு 13 சங்கீதம் 115 கடைசி 13 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, முடிக்க மாட்டேங்கிறீங்களா? பைபிளை மூடிட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும், அப்புறம் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கட்டா, நீங்கள் வருகிற தீர்க்கதரிசனம் சொல்றேன், நீங்கள் இழந்ததை வருகிற நாட்களில் திரும்ப பெறுவீர்கள். வெட்டுகளி பச்சித்த வருடங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப பெறுவீர்கள். அதுபோல கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் ஆண்டோட வாக்கு நிறைவேற போகிறது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, தள்ளிட்டாரு, வேற என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் சொன்னால் இப்போ ரொம்ப அசிங்கமாயிருங்கிறீங்களா? ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார் இத்தனை வருஷமா. தயவுசெய்து அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படி எலும்புங்களை கொஞ்சம் அப்படியே தேங்க்ஸ் சொல்லி சீக்கிரம் இல்லை கர்ரபாரா கத்தரபாரா. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண நினச்சா எல்லாம் டைம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். இனிமேல் நான் முறுமுறுக்க மாட்டேன். சொல்லுங்கள் சீக்கிரம். உட்காருன்னா சப்பூருக்கு வந்துடுறீங்க, எலும்புன்னா யோசிக்கிறீங்களே. தீர்மானம் போட்டு சீக்கிரம் கண்ண மூடி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். எனக்கு தெரியும் கர்த்தர் அனைவரோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிட்டுட்டு சொல்லி உங்களை வேதனைப்படுத்திட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என்னை மறந்துட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே சொல்லுங்களேன். என்னை விலகிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உன்னோடு இருக்கிறேன். நீ உணரல மகளே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ வெட்கப்பட்டதே அந்த நிந்தையெல்லாம் நீக்கி போடுறேன். நீ எங்க வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல தலை குனிந்து நிற்பாய். யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க முன்னால நான் உன் கூட இருக்கிறத நிரூபிப்பேன் மகளிர். கர்த்தர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய நெருக்கம் பெருக்கமாக மாறும். என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. திருடன் பிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுக்கணுங்கிற மாதிரி நீ என்னதெல்லாம் இழந்தீங்களோ சாத்தானால, அது எல்லாம் சாத்தானது பிடிங்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சுகத்தை இழந்தீங்களா, அதை பெறுவீர்கள். நிம்மதி இழந்தீங்களா, அதை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை இழந்தீங்களா, அதை பெறுவீர்கள். சமாதானத்தை இழந்தீங்களா, அது உங்களை தேடி வரும். சமாதான நதி கரை புரண்டு ஓடும். தகப்பனே, என் மேல் உள்ள அழைப்பை அபிஷேகம் சார்ந்து அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருவார்கள் ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் கர்த்தர் இவர்களை நினைத்து இருக்கிறீர், இவர்களை ஆசீர்வதிப்பீர். இவர்கள் கீழாகாமல் மேலாவார்களாக, வாலாகாமல் தலையாவார்களாக, செய்வதெல்லாம் வாய்ப்பதாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை பின்தொடரட்டும். என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களை வெட்கப்படாம கர்த்தர் காப்பார். வெட்கப்பட்ட இடத்துல தலைமை நிற்க போகிறீர்கள். சத்துருகள் முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீங்க அவருடைய ஜனம்னு நிரூபிக்க போறாரு. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருப்போமா? கைவிடாத தேவன் ஒரு நல்ல நம்ம காலை வேளையில் ஒரு செய்தியை கேட்டோமா? ஆமென். ஹல்லேலூயா. மறுப்பதில்லை. அவர் உள்ளங்கையில் வைத்து நம்மளை நினைவு கூறி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றிகள் செலுத்தணும். மறவாமல் எங்களை நிறைத்தது எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவை போற்றுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுங்க. தேவ வார்த்தை கேட்பது போல, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
இரவும் பகலும் ஆமென். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினி. நன்றிகள் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினி. கரங்களை உயர்த்தி நன்றிகள் செலுத்துவோம் இந்த காலை வேளையிலே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. ஓ சொல்வோமா. தடைகளை உடைத்தீர் ஆண்டவரே, தடைகளை உடைத்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே. ஓ இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்தார். தடைகளை உடைத்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினி. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினி. ஓ நன்றிகள் செலுத்துவோம். ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஓ நன்றி எங்கள் பிதாவே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மீண்டும் சொல்லி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி கோடி. மீண்டுமாய் குரல்களை உயர்த்தி நன்றிகள் செலுத்துவோம். ஆமென். நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றிகள் செலுத்துவோமா. கைவிடாத தேவன் சொன்ன வார்த்தைகளை போல எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உள்ளம் கையில் வளர்ந்து வைத்திருக்கிறார் நம்ம தேவன். கைவிடாத தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மளை வைத்து வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட்டு பலனை தந்திருக்கிறார் இந்த கால வேளையில. ஓ கைவிடாத தேவனே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ராஜா. சொன்ன வார்த்தையில் போல ஆண்டவரை நீங்க நிறைவேற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. எந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதை ஆண்டவரே தடை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷிகர ரபா ரபா ரிகர புரல ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. உயர்த்துவார் தேவன், நிறைவேற்றுவார். ஓ நிரந்தரமாக ஸ்தலத்தில் உம்மை வைப்பார் தேவன் இந்த காலை வேளையிலே. ஓ சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் இயேசுவே. அதை நன்றிகள் செலுத்துகிறோம். Lord, we accept it in the name of Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே பாஸ்டருக்காகவும் ஆண்டவரே அவங்க மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. அநேக இடத்தில் நீங்கள் ஆண்டவரே அவங்களை கொண்டு போவீராக ராஜா. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனாகிய பிதாவாகிய தேவனும் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் எந்நேரமும் சதா காலமும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வாழ்த்தி கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஆமென்.